பால் கறவை இயந்திரம் பயன்படுத்தினா மடிநோய் வராது அப்படிங்கிறீங்களே, பால் கறவை இயந்திரத்துக்கும் மடிநோய்க்கும் என்ன சம்பந்தம்? பால் கறவை இயந்திரம் வந்து பால் கறக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அந்த ஒரு இயந்திரத்தையே வந்து 10 வகையா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி? கரண்ட்டும் இல்லாம இன்ஜினும் இல்லாம டீசலும் இல்லாம ஒரு மிஷினை வந்து எப்படி பயன்படுத்துறது? பொதுவா வந்து ஒவ்வொரு பிரீடுக்கு ஏத்த மாதிரி அந்த காம்போட சைஸ் வந்து மாறும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ரப்பர் சைஸ் வந்து மாத்தி தந்துருவீங்களா? பொதுவாகவே எல்லாரும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாட்டுக்காகவே உழைக்கிற நம்ம விவசாயிகளுக்கு உழைப்பாளர் தினமான இந்த மே 1 முன்னிட்டு இதுவரைக்கும் MDM மிஸ்ட்ரியிலேயே கொடுக்காத அப்படி ஒரு அட்டகாசமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பால் கறவை இயந்திரத்திலேயே நம்ம லான்ச் பண்ண இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கே, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கே, அதுக்கான காரணம் என்ன? முதல்ல இந்த ஒரு மிஷினில் வந்து நம்ம 10 வகையாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயந்திரத்தை வாங்கி நம்ம பண்ணையை லாபகரமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். மடிநோய் வந்து வரவே வராது. அவ்வளோ ஏங்க, பாலே வந்து இந்த மிஷினில் கறக்கிறப்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. அது எப்படிங்க இந்த பால் கறவை இயந்திரம் பயன்படுத்தினா வந்து பால் நிறைய உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கும், லாபகரமாக இருக்கும், இது எல்லாமே வந்து நம்ப முடிகிற மாதிரி இருக்குது. மடிநோய் வராது அப்படிங்கிறீங்களே, மடிநோய்க்கும் பால் கறவை இயந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது பால் அதிகமாக வரும், மடிநோய் வராது, இந்த 2 கான்செப்ட் ஒன்று தான். இப்போ ஒரு பண்ணையில் வந்து ஒரு 10 மாடு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கையால் கறக்கிறோம் அப்படின்னா எல்லா மாட்டுக்குமே நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 5 மாடு 6 மாடு கறந்ததுக்கப்புறம் நம்ம டயர்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 9-10 மாடெல்லாம் நம்ம கறக்கும் போது இந்த லாஸ்ட்டாக ஒரு 3-4 மாட்டுக்கு நம்ம மடியில் பாலை விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையாவே இருக்குது. அப்போ நீங்கள் மடியில் பால் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பாலோட அளவு கம்மியாக தான் வரும். அதை விட ரொம்ப இதில் கிரிட்டிக்கலான விஷயம் என்னென்னா, நமக்கு மடியில் பால் இருக்கும்போது அந்த துவாரம் வந்து ஃபுல்லாக மூடாது. மாடு அப்படியே உட்காரும்போது அது வழியாக நமக்கு வந்து பாக்டீரியா அதெல்லாம் போகும்போது மடிநோய் வர்றதுக்கான மெயின் ரீசனே வந்து இதுதான். ஆனால் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 4 மாடு கறந்தாலும் சரி, 40 மாடு கறந்தாலும் சரி, எல்லாம் அந்த முதல் மாடு எப்படி கறக்குதோ அதே வேகத்தில் அதே மசாஜ் ஆக்ஷனில் தான் 40வது மாடும் கறக்கும். அதனால தான் அந்த மடிநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மிஷினில் கறக்கும் போது. அதே மாதிரி இந்த மிஷின் வந்து கரண்ட் இல்லாமல் இன்ஜின் இல்லாமல் டீசல் இல்லாமல் ஓடும் அப்படிங்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்னா, நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் தாங்க. நம்ம ஏற்கனவே இருந்த எல்லா மிஷின்களோட ஒட்டு மொத்த சிறப்பம்சங்களையும் சேர்த்து அதில் இன்னும் அடிஷ்னலான சிறப்பம்சங்கள்லாம் சேர்த்து இது மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மிஷினை ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டில் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் வச்சா போதும், இன்ஜினில் வந்து ரன் ஆகும். இல்லை நான் பெட்ரோல் இன்ஜின் வந்து செலவு கொடுத்து நான் வாங்க வேண்டாம், எனக்கு வீட்டில் யூபிஎஸ் இருக்குதுன்னா யூபிஎஸ்லேயே இது வந்து ரன் ஆகும், எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு வந்து சோலார் தான் இருக்குது அப்படின்னா இந்த மிஷின் சோலாரில் கூட வந்து ரன் பண்ணும். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இதை வந்து யூஸ் பண்ணுற முறை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாம். இதிலே வீல்ஸ் கொடுத்துருக்கோம், தள்ளிட்டு போய் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரே இடத்துல வச்சு பைப்லைன் மூலியமாக கேட் வால் அடித்தும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரே மிஷினை பல வகையில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த காம்போட சைஸும் வந்து வேறுபடும். அப்படின்றப்போ அவங்க ப்ரீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாற்ற அந்த ரப்பரோட சைஸையும் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்களா? இதோட டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா பல்சேட்டர் மாடலுங்க. அதாவது கண்ணுக்குட்டி எப்படி குடிக்குதோ மசாஜ் ஆக்ஷனில், ஸோ நமக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் ஆக்ஷனில் தான் இது வந்து கறக்குது. அப்போ அது ரொம்ப வந்து சேஃபான ஒன்று. ஏன்னா இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து நம்ம மாட்டினோடனே இந்த மசாஜ் ஆக்ஷன் கொடுக்குது. ஆனால் நம்மளோட அந்த ப்ரெஷரை வந்து 90% மசாஜ் பண்ணுறதுக்கும் 10% அது நிற்கணும் இல்லைங்களா, அது வந்து ஹோல்டி பண்ணி நிற்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு 10% ப்ரெஷரை நம்ம கொடுக்குறோம். அப்போ காம்பு பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம காம்பில் வச்சாலே வந்து லாக் ஆகிக்கும். ஒருவேளை காம்பு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம மேலே வரைக்கும் போனோம்னா மடியிலே வந்து அது லாக் ஆகிக்கும்.
அதனால் காம்பு சைஸை பொறுத்தளவுக்கு ரப்பரை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய வந்து மற்ற நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி அந்த ரப்பர் வந்து பண்ணுவாங்க. அப்போது அது வந்து பியூர் ப்ரீட்ஸ், அதாவது பியூர் ஹெச்எஃப்ஓ பியூர் ஜெர்சியோ அந்த ஒரு சாஃப்டான காம்பை கறக்கிறதுக்கான பண்ணப்பட்ட டிசைன் அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து காம்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுது இந்தியாவில் பியூர் ப்ரீட்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லைங்க. எல்லாமே கலப்பின மாடுகள் தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணதுனால யூனிவர்சலாக பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து எல்லா சைஸுக்குமே அது வந்து பொருந்துற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மாட்டுக்காகவே வந்து இவ்வளோ தூரம் யோசிச்சு இவ்வளோ நல்ல மாடல் பண்ணியிருக்கீங்க. மாட்டுக்காகவே உழைக்கிற நம்ம உழைப்பாளிகளுக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இது வரைக்கும் MDM ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் கொடுக்காத பெஸ்ட் ஆஃபர்ஸாக கொடுக்குறேங்க. விலையிலிருந்து 4000 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு அடுத்த 2-3 வருஷத்துக்கு தேவைப்படுற 6500 ரூபா மதிப்புள்ள ஸ்பேர்ஸை இந்த மிஷினோட மொத்தமாகவே இலவசமாக வந்து கொடுத்துட்றோம். ஃப்ரீயாகவே வந்து 5 வருஷம் வாரண்டியை வந்து கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து புக் பண்ணாலும் புக் பண்ணுற முதல் 20 பேர்த்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோங்க. MDM ஹிஸ்ட்ரியிலேயே பால் கறவை எந்திரத்துக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஆஃபர்ஸும் கூட இப்படி நாங்கள் கொடுத்ததே கிடையாது. இந்த ஆஃபரை நழுவ விடாமல் உடனே வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த மிஷின் உங்கள் பண்ணைக்கு புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.